பாஜகவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசு என்று விஜய் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு கட்சிக்கு சேவகனாக உள்ள போயிட்ட மாதிரி நமக்கு தோணுது. எப்படி சமாளிக்க போறீங்க விஜய்? எம்பிபிஎஸ் மட்டும் தான் படிப்பா? ஆக 5 வருஷத்துல சொல்லி கொடுக்கறது விஷயம் இல்ல, இந்த எலிஜிபிலிட்டியில வந்துதான் அவங்க எங்கப்பா அந்த சூர்யா ஜோதிகாவெல்லாம் காணோம். இன்னைக்கு சூர்யா எங்க இருக்காரு? பாம்பே போய் ஷிஃப்ட் ஆயிட்டு அங்க நல்ல ஏன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வேண்டியதானே? கட்சியை பத்தி நிறைய தப்பா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. திமுக எவனும் போலியா? அதிமுக எவனும் போலியா? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி இல்லை, கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. பாராளுமன்றத்தில் இப்ப நடந்த நிகழ்ச்சி பாத்தீங்களா? அவர் பேசின பேச்சுக்கு எம்பிகள் எல்லாம் வெளில ஓட்டாங்க பாத்தீங்களா? ராகுல் அவருடைய ரியாக்ஷனை பாருங்க, ஐயோ பாவமேன்னு உட்காந்து. தமிழ் சினிமாவில் குறிப்பாக உதயநிதி அவர்கள் சார்ந்தவருடைய அவங்களுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு. படம் ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரு விஜய் அவர்களே தன்னுடைய படங்கள்ல வச்சிருந்தப்போ முதல்ல ஜிஎஸ்டி பத்தி பேசியிருந்தாரு. சினிமா என்பது ரியல் கிடையாது. 26ல இந்த கவர்மெண்ட் போய் கண்டிப்பாக எங்க ஆட்சி வரும். திமுக எத்தனை ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடியோடைய இந்த சுயசரிதையை படமா எடுக்கப்பட்ட போது திரு சத்யராஜ் அவர்களுடைய பேச்சு அடிபட்டுட்டே இருந்துச்சு. வெற்றிமாறன் எடுத்தா, பா ரஞ்சித் எடுத்தா, நான் வேணா அந்த படத்தை நடிக்கிறத பத்தி யோசிக்கலாம். அவங்க ஒருவேளை அவங்க சம்பளம் தாசியா தருவாங்களோ நமக்கு தெரியல. திமுகவுக்கு கைக்கூலிகள் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 30 மினிஸ்டர் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய பாஜக மாநில தலைவர் இசையமைப்பாளர் திரு தினா அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கங்க. ரொம்ப முக்கியமா இப்போ அரசியல் சார்ந்து திரைப்பிரமுகர்கள் நிறைய பேர் வர்றதை பார்த்துட்டே இருக்கீங்க. வர்றவங்க மட்டும் இல்லை, பாஜகவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசு என்று கமெண்ட் பண்றது நிறைய நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. குறிப்பா நேற்று கூட 2 தினங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசுகின்ற போது நீட்டை பற்றி பேசும்போது கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. நீட்டெல்லாம் நமக்கு வேண்டாம், மத்திய அரசு ஒன்றிய அரசு உடனடியாக நீட் விலக்கு தான் நமக்கு தேவை, உடனடியாக ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? ஒரு வேடிக்கையாக இருக்குது. ஒரு விஜய் மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. அவர் கட்சி ஆரம்பித்தது, அவர் ஒரு நல்ல தலைவராக வருவார் என்ற ஒரு நம்பிக்கையும், மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் அளவில் நல்ல ஒரு ஹைப் வந்துச்சு. ஆனால் 2 தினம் முன்னாடி அவர் கொடுத்த அந்த ஒரு பேட்டியை, அது என்னமோ தெரியல, அது ஒரு ஃபங்க்ஷனில் நடந்தது. அது குறிப்பாக எனக்கு அது ஒரு ஏன் இப்படி கொடுத்தாரு, நல்லா தானே இருந்தார், ஏன் இப்படி மாறிட்டாரு, அந்த பக்கம் ஏன் தாவிட்டாருன்ற மாதிரி ஒரு கருத்து எனக்கு அவர் மேலே வந்துச்சு. இப்போது அவர் கூட யாருக்கு கொடுத்துருக்காரு? நல்லா படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுனவங்க எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? அவங்க எல்லாரும் கொடுத்தாரா? கொடுக்கல. அதே மாதிரி தான் வச்சுங்களேன், நீட் என்பது இந்த மருத்துவத்தால் மக்கள் பயனடைய போகிறாங்க. அந்த மருத்துவர்கள் சிறந்த படிப்பாளியாகவும் கரெக்டாக அந்த பாஸ் பண்ணியிருக்கணும் என்ற ஒரு கண்டென்ட்டை நீட்டு கொண்டு வருது. எதுக்கு நீட்டு கொண்டு வருது? இப்போது நீட்டு மட்டும்தான், எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிப்பா? எத்தனையோ கோர்ஸ் இருக்குது. ஆனால் எம்பிபிஎஸ்ல என்ன ஒரு 5% இருப்பாங்க மக்கள் இருக்காங்க. இந்த 5% மக்கள் ஏன் மிகவும் முக்கியத்துவம் படுத்துகிறோன்னா, மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த படிப்பு இருக்குது. அது ரொம்ப ஒரு உயிரை கடவுளுக்கு ஈக்குவலாக நம்ம நினைக்கிறோம். டாக்டர்ன்றது சாதாரணம் இல்லை, கடவுளுக்கு நினைக்கிறோம். ஒரு எக்ஸாமே பாஸ் பண்ணாமல் ஒரு டாக்டர் வந்தால் அது என்ன, அந்த நாட்டுக்கே கேடுதல். நீட்டுங்கிறது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே சார்? அதுதான் சார், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே. அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தாண்டி நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்சோடனே அவர் ஒன்று கிராஜுவேட் ஆகி கிராஜுவேஷன் 5 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் தான் வர போறாரு சார். அந்த கிராஜுவேட்டுக்கு இந்த எலிஜிபிலிட்டி ஓரளவுக்கு தெரியணும் இல்லை சார்?
அந்த தெரியாமே வந்து ஆக 5 வருஷத்துல சொல்லி கொடுக்கறது விஷயம் இல்ல. இந்த எலிஜிபிலிட்டியில வந்து தான் அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு அதாவது போறாங்க. சார், அந்த எண்ணமே இல்ல. அந்த நீட்டே எதிர்க்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றது. அந்த ம். நீட்டை எதிர்க்கணுன்ற அவசியமே கிடையாது சார். ம். நீட்ன்றது ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம் மூலமாக போனோம்னா, பாஸ் அதுல வந்து தேர்ச்சி அடைஞ்சா, அந்த படிப்புக்கு போகோன்ருக்கு. அப்ப அது எத பத்தி இருக்கும்? அந்த தேர்ச்சிக்கான படிப்புக்கு பிராக்டிகலா இருக்கும். ம். அத கூட படிக்காம போணும்னு நெனைக்கிறது தப்புன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது வந்து உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சரி. படிப்பு. அப்படின்னா இவ்வளவு முறைகேடுகள் இவ்வளவு நடக்குது, பிரச்சனைகள் நடந்திருக்கு, பல உயிர் பலி இப்போ இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது. இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு எக்ஸாம்ங்கிறது வந்து இருக்கணும் அப்படிங்கிறது, என்ன தேவை அப்படின்னு கேள்வி எழுது இல்லையா? ஆமா சார். கண்டிப்பா. ஆ ஒரு ஒரு 10,000 பேர் எழுதுறாங்க சார். 10,000 பேர் டாக்டர் ஆகுறதுக்கு முடியாது சார். ஏன்னா பணக்கார வர்க்கங்கள். அவங்க வந்து பணத்த வச்சு அவங்களுடைய பசங்கள கொண்டு போயிடுவாங்க சார். மார்க் இல்லன்னா கூட. அந்த எக்ஸாம் கூட பாஸ் பண்ண முடியலாம். ஆனா ஒரு நடுத்தர ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில பொறந்தவங்க, அவங்க டாக்டர் படிப்பு வேணும்னா, அதனுடைய ஸ்காலர்ஷிப் வேணும்னா, இந்த நீட்ல நல்லா மார்க் எடுத்திருந்தா அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுல்ல. அந்த ஒரு அடிப்படை விஷயம் தானே சார் பண்றாங்க. அந்த அடிப்படை விஷயம் பண்ணும்பொழுது, ஏழை எளிய மக்கள் கூட பயந்தான் அடையறாங்க தவிர, இல்லன்னா அந்த சீட்ட பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள் ஈஸியா அத வாங்கிட்டு போயிடுவாங்களே! ம். அத படிச்சா அது நல்லது தானே அது. அது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுல நெறைய நமக்கு ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் நெறைய இருக்குல்ல. அத பயன்படுத்திக்க வேண்டியது தானே. அத ஏன் தடுக்கணும்? இப்ப இது இந்த இந்த விஷயமா, அதாவது நீட் விஷயமாகட்டும் அல்லது மற்ற விஷயமாகட்டும், திராவிட சித்தாந்தம் உள்ளவர்களோ அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய கருத்து உள்ளவர்களோ, ஒவ்வொரு சமயம் இந்த மாதிரி வருகின்ற போது மத்திய அரசுக்கு எதிராக, அதாவது பாஜக அரசுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. இப்ப இன்னும் சொல்லப்போனா திரு விஜய் அவர்களே தன்னுடைய படங்கள்ல வச்சிருந்தப்போ முதல்ல ஜிஎஸ்டி பத்தி பேசியிருந்தாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்ல வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதே மருத்துவத்துறை பத்தி இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் கூட வச்சிருந்தாரு. ஸோ அப்பயெல்லாம் வந்து பாஜக தரப்புல இருந்தோ, அல்ல இங்க இருக்கக்கூடிய பாஜக பெருசா அத பத்திலாம் ஒண்ணும் பேசவே இல்லையே! அவர் வந்து ஒரு கதாநாயகனா, ஒரு ஹீரோவா சொல்லும்போது அது யாரும் கேட்க மாட்டாங்க சார். ம். ஆனா ஒரு கட்சி தலைவரா ஆன இல்ல பிறகு நான் வந்து விஜய் ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொன்னேன். இப்ப திரு ரஞ்சித் அவர்கள் சொல்கிறார்கள். ஆமா. ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவங்கலாம் சொல்கிறார்கள். அவங்கலாம் வந்து வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்க சார். அவங்க வந்து ஒரு ஒரு கமர்ஷியல், ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர் மாரி சொல்றாங்க. அது கருத்துக்கள் கேட்கணும், கேட்காம கூட இருக்கலாம். ஆனா, இவர் கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சி தலைவரா அந்த வார்த்தைய சொல்லும் பொழுது, ம். ஒரு எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி வருதுல்ல. ம். ஓ தலைவரா அவர நம்ம ரொம்ப மதிச்சு ஓ நல்லா கொண்டு வருவார் போல இருக்குன்ற ஒரு எண்ணத்துல வரும்பொழுது, ம். வந்த உடனே இப்படி வந்து ஒரு கட்சிக்கு வந்து சேவகனாக உள்ள போயிட்டா மாரி நமக்கு தோணுதுல்ல. நம்ம அப்ரோச் அப்படி வருதுல்ல உங்களுக்கு. ம். இல்ல ரஞ்சித்லாம் வந்து ட்விட்டர்லயே நெறைய கருத்துக்கள சார் வந்து பேச பாரஞ்சித்லாம் கட்சிக்கு சம்மந்தப்பட்டவர் இல்ல சார். அவர் வந்து ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர். அது நெறைய கருத்துக்கள் மக்களே நெறைய கருத்துக்கள் சொல்லலாம் சார். அத பத்தி தப்பு கிடையாது. ம். ஒரு கட்சி தலைவர் ஆன பிறகு அத சொல்லும் பொழுது, ம். அது வந்து ஒரு வேறுபாடான ஒரு ஒரு எண்ணம் வருதுல்ல உங்களுக்கு வருது. அவர் கட்சி தலைவர் ஆயிட்டார்ல. சொந்தமா ஒரு கட்சி ரஜினி ஆரம்பிச்சாரு. அவர் ஹீரோவ விட இப்ப கட்சி தலைவர் ஆயிட்டாரு இப்ப. ரஜினி அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கும், பண்ண ஒரு ஸ்டைலோ, அல்லது அவர் சொன்ன விஷயங்கள, எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஸ்டைலையோ, அவர் சொன்ன கருத்தையோ எத்தன பேர் ஃபாலோ பண்றாங்க? அப்ப இந்த சினிமாங்கிறது ஒரு பெரிய மீடியம் இல்லையா? இருக்கட்டுங்க. அ. அது என்னதான் இருந்தாலும் சினிமா என்பது ரீல். ம். ரியல் கிடையாது. அரசியல் என்பது ரியல். அங்க வந்து ஒரிஜினலா நம்ம போய் ஏன்னா இப்போ ஒரு விஜயே இருக்கட்டும். அந்த படத்துல வந்து கையெழுத்து போட்டு 20 பேருக்கு வேலை குடுக்குறேன்னா குடுத்துற முடியுமா? ம். ஆனா, அவர் வந்து இப்போ ஒரு தலைவர் ஆயிட்டார். இப்போ ஒரு தலைவர் ஆயிட்டு என்ன ஆனா ஆகலாம். ஒரு எம்பி ஆகலாம், ஒரு மந்திரி ஆகலாம், இல்ல முதல்வரே ஆனா கூட அவர் கையெழுத்துக்கு உண்மையான வேல்யூ இருக்கும். ம். அந்த வேல்யூ வந்துருதுல்ல. ம். அப்போ ரீலுக்கும் ரியலுக்கும் வித்தியாசம் வருதுல்ல உங்களுக்கு. ம். அப்போ ஹீரோக்கள் பேசுவது நகைச்சுவையாக நம்ம எடுத்துக்கணும். அத வந்து நமக்கு பிடிச்சா எடுத்துக்கணும், பிடிக்கலனா எடுத்துக்காம இருக்கலாம். ஆனா, ஒரு தலைவராக இருக்கும் பொழுது அவர் சொல்வதை நாம உன்னிப்பாக கவனித்து, ஏன் இது சொன்னாரு? எதுக்கு இப்படி சொன்னாரு? இது தேவையா இது? என்ற அளவுக்கு நான் இல்ல நினைக்கிறேன். எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன்னா, வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் சமூக ஊடகத்துல இருக்கவும் சரி, அல்லது பொதுவெளியில இருக்கவும் சரி, எங்கப்பா அந்த சூர்யா, ஜோதிகாவெல்லாம் காணோம்? எங்கப்பா ரஞ்சித்த காணோம்? இந்த இவங்களெல்லாம் காணோம்? ஏன் கருத்து சொல்றதுக்கு நீங்கலாம் வரவே மாட்டீங்க? என்ன கோவம் அதுல? ஏன் அவங்களுக்கு அவங்க கருத்து சொல்லக்கூடாதா? ஆ கருத்து வந்து சமமாக சொன்னா பரவால்ல. ம். ஒரு சாராக சொல்லும் பொழுது, ம். மக்கள் வந்து எத விரும்புறாங்க? எத விரும்பி இப்போ போயிட்டுருக்காங்க? எந்த ஒரு விஷயமுக்கும் ஆப்போசிஷன் இருக்குங்க. நீங்க ஒரு எல்லா விஷயத்தையும் 100% நம்ம வந்து உண்மைன்னு எடுத்துக்க பண்ண முடியாது. முடியாது. பணம் சார். எல்லா விதத்துக்கும் ஒரு 25% இருந்தா,
அது பெரிய ஆச்சரியம். அது வந்து சமாளிச்சுட்டு போயிடலாம். அதே 50% ஆப்போசிஷன் வந்துருச்சா எதிராளி ஆயிடுறாங்க. நம்ம வந்து அதை போராடி அதை ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இவங்கெல்லாம் வந்து 10% மேல அவங்க எழுப்பவே இல்லை. எந்த கேள்வியும் அவங்க சூர்யாவும் சரி, ஜோதிகாவும் சரி, டைரக்டர் சொன்னீங்களே, அவங்கலாம் வந்து ஒரு பேசும் பொருளாக ஒரு டைம் பாஸ்க்கு தான் நம்ம கேட்கிறோமே தவிர, அதனால செயல்பாடுகள் வந்து அது வந்து அவங்களுக்கே எடுபடுமா என்பது புரியல. ஏன்னா, இன்னைக்கு சூர்யா வந்து எங்க இருக்காரு? பாம்பே போய் ஷிஃப்ட் ஆயிட்டு அங்க நல்ல அவங்க பசங்கலாம் வந்து அப்ராட்ல படிச்சுட்டு இருக்காங்க. சரி, அவங்கலாம் படிக்கட்டும். அதுல என்ன? அப்ப படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் இந்த இந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டியது தானே? ம். ஏன் படிக்க வைக்கல? பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க. ஏழை எளிய மாணவர்கள படிக்க வைக்கிறாங்க. அவங்க பண்ணட்டும் நீட் சார். தேர்வு அவங்க அந்த 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 மக்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றதா அவர் சொல்றாரு. அவர் வந்து மேடையில அவங்க பேசும்போது கண்ணீர் விடுறாரு. அப்புறம் எல்லாம் தான் இத எல்லாரும் தானே பார்க்கிறோம். பார்க்கட்டும் சார். ஆ. என்ன வேணா இருக்கட்டும் சார். ம். அவங்களுடைய இல்ல செயல்பாடும் எனக்கு என்ன நடிப்பு நான் வருதுல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, திரு சூர்யா அவர்கள் சொன்னா மட்டும் உடனடியாக ஒரு பெரிய ரியாக்ஷன். இப்ப ஒண்ணுமே வந்து இது ஒரு தகவலே இல்ல. ஏன் அந்த அந்த கோபம் இருந்துட்டே இருக்கு. அதான் கேட்கிறேன். இல்ல. அது நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நீட் தேர்வை பத்தி சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் எழுதினப்போ அவருக்கு என்ன தெரியும்? அ, அந்த தம்பிக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சாங்க. ம், ம். இப்போ அவங்க பேசுகின்ற போது கூட அவங்க இல்லாம மற்ற பலரும் வந்து அந்த விஷயத்தை பேசுங்க. இப்ப விஜய் அவர்கள் நீட் விஷயத்தை பேசி போகும்போது விஜய்க்கு நீட்டை பத்தி என்னங்க தெரியும்? அவருக்கு வந்து யார் என்ன என்ன எழுதி சொல்லி ஏங்க கொடுத்துருக்காங்க? ஒரு ஏழை மக்களுடைய கஷ்டத்த தெரிஞ்சவங்க தாங்க அத நம்ம பேச முடியும். ஒரு ஏழை மக்கள் வந்து ஒரு லாண்ட்ரி பண்ற ஒரு தன்னுடைய மகன அ அந்த வேலை பண்றது அவர் தன்னுடைய மகன வந்து மெடிக்கலுக்கு படிக்க வைக்கிறது சாத்தியமாகும் நீட்டால. ம், நீட்டால சாத்தியமாகும். ம். என்ன ஒரு ஒரு மாநில இல்ல ஒரு பாடத்திட்டத்துல ஒரு 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 விஷயம் வேணா சொல்லுங்க. சொல்லுங்க. நீட்டோட கட்டணம் ஜாஸ்தியா இருக்கு. ம், அத வேணா கம்மி பண்ணலாம் சொல்லுங்க. அது நம்ம ஏத்துக்கக்கூடிய விஷயம். ம், ஏன்னா அது எஃபோர்ட் பண்ண முடியல. ம், ஏழை மக்கள எஃபோர்ட் பண்ண முடியல. இப்போ நெறைய இந்த ஆகாஷ்க்கு பசங்க வந்திருக்குல்ல, அவங்களுடைய ரேஞ்ச் ஜாஸ்தியா இருக்கு. அது அந்த 1 வருஷம் கோர்ஸுக்கு ஜாஸ்தியா இருக்கு. சொல்லும்போது அது வந்து நம்போ கவர்மெண்ட்டே அது பண்ணலாம். ம். அது கவர்மெண்ட்டே அவரு பண்ணலாம். ஒரு ஒரு அந்த நீட் எக்ஸாம. ம். அது ஃப்ரீயா அது அவ்வளோ பணம் கட்டி கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீட் எக்ஸாம் இருக்கணும். அது கவர்மெண்ட்டே கூட பண்ணலாம். அது என்னது ஏன் பண்ணலன்றது எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இப்ப நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீ கோச்சிங் சென்டர்லாம் சொல்லி கவர்மெண்ட் தானே இப்ப சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. நெறைய சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்களே. சொல்லிக் குடுத்தா கூட அது அது வந்து எக்கனாமிக்கல் பார்க்கும்போது கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டா இருக்கு. அதனுடைய அதனுடைய சம்பளமா அது டியூஷன் ஃபீ ம். ஜாஸ்தியா இருக்கு. அத வந்து நம்ம அரசே ஏத்துட்டா, அது மானியமா வந்தா, அந்த நீட் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சுட்டு ஃப்ரீ எஜுகேஷன் கூட பண்ணலாம் சார் அத. சரி இப்போ திமுக பாணியில வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றாரு விஜய். எப்படி சமாளிக்க போறீங்க விஜய? சார், ஒன்றிய அரசு சொல்றவங்கலாம், அவங்க வந்து தனிப்பட்டு தான் நிப்பாங்க சார். அதுல வந்து மா என்னுடைய கருத்து என்னன்னா, ம். அது வந்து அவங்களுடைய பேச்சு பொருளாக மட்டுமே இருக்குமே தவிர, அவங்களே வந்து ஒரு கடிதம் வந்து மோடிக்கோ, அமித்ஷாக்கோ குடுக்க வேணும்னா, அவங்க எப்படி குடுக்கணும்னா, மத்திய அரசு தான் குடுத்தாகணும். ம். இந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் குடுத்தாகணும். ம். புரியுதுங்களா உங்களுக்கு? அது வரும்பொழுது, பிராக்டிகலா வரும்பொழுது, அவங்க பேச்சு பொருளா அத யூஸ் பண்றாங்க. அது அவங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கு. அது வந்து எங்கள மட்டம் தட்டுற மாரி அவங்க நெனச்சுக்கிறாங்க. தட்டிட்டு போட்டும். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல எங்களுக்கு. அப்புறம் அவரு பொருட்டே இல்ல அவரு. ஆ? அவர் விஜய் ஒரு பொருட்டே இல்ல. இல்லங்க. அரசியல்ல. பொருட்டே அரசியல்ல. அ ப அ அ இப்போ அவரு இந்த நீட்ட பத்தி இப்படி பேசும்போது, அவரு வந்து பொருட்டு இல்லாத போது தான் எனக்கு எனக்கு தோணுது அவருக்கு. ம். அவருடைய அவரு ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்த நெறைய நல்ல விஷயத்த கொண்டு வருவாரு. நம்ம இந்த ஸ்டூடண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அந்த எஜுகேஷன வந்து சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வராரு. நல்லா படிச்சு வரணுன்றது தான் நாங்க நெனச்சோம். அதனால தான் வந்து அவர் இந்த ஸ்கூல வந்து அந்த அளவுக்கு கொண்டு போறாருன்னு நெனைக்கும் பொழுது, இந்த ஒரு பேச்சு வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குது. என்னுடைய கருத்து இது. ம். பிரதமர் மோடியோடைய இந்த சுயசரிதைய வந்து படமா எடுக்கப்பட்டபோது திரு சத்யராஜ் அவர்களுடைய பேச்சு வந்து அடிபட்டுட்டே இருந்துச்சு. நான் வந்து முதல்ல அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா, உங்க பொண்ணு வந்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருந்ததா கூட நெறைய செய்திகள் வந்தது. ஆ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இல்ல அப்படின்னு திட்டவட்டமா மறுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ரமோஷன் வீடியோ அந்த சென்டர்ல வந்து செய்தியாளர்ட்ட பேசும்போது, "வெற்றிமாறன் எடுத்தா, ரஞ்சித் எடுத்தா, இவங்கள மாரி யாராவது ஆட்கள் எடுத்தாங்கன்னா, மாரி செல்வராஜ் எடுத்தா, நான் வேணா அந்த படத்துல நடிக்கிறத பத்தி யோசிக்கலாம்" ஆ. அப்படின்னு சொன்னாரு. ஆ. அது அவர் கருத்து அது. அவருக்கு எங்கப்பா அவங்க ஒருவேளை அவங்க சம்பளம் ஜாஸ்தியா தருவாங்களோ என்னமோ தெரியல எனக்கு. ஏன்னா சம்பள பிரச்சனை தான். இப்போ அது வந்து அவர் வந்து ம். அ மோடி மாரி நடிக்கணுமா? நடிக்க வேணாமா? அந்த கொள்கைய சொல்லணுமா? சொல்ல வேணாமா? அதுன்றது அவர் தனிப்பட்ட ஒரு விஷயம் அது. அவருக்கு சம்பளம் எது கம்மியா அந்த கம்பெனி சரியா குடுத்துருக்காதோ! இல்லையோ அதனால அவர் சொல்றாருன்றது என் கருத்து. அவர் நடிக்கிறனால மோடி வந்து
இன்னொரு ஸ்டேஜுக்கு போக போகிறதில்ல. இவர் நடித்ததுனால அது வந்து பெரிய விஷயமா ஆக போகிறதில்ல. நடித்தாலும் ஓகே, நடிக்கலனாலும் ஓகே. மோடி அவர்களுடைய படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருந்தது. ஆமாம். வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து ஒரு பெருசாக கேட்கும். திரு சத்யராஜ் அவர்களை கேட்டு அது மாதிரி ஒரு நிறைய படங்கள்லாம் நீங்க கூட பார்த்துருப்பீங்க. நிறைய ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் வந்து திட்டமிட்ட மறுத்ததோடு மட்டும் இல்லாம இந்த மாதிரி, ஏன்னா அவர் ஒரு திராவிட சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அதுதான் வெளிப்படையாக சொல்லிட்டார் அவர். ஒன்று திராவிட சிந்தனைக்காக நடிக்க வேணான்னு இருக்கலாம், இல்லை சம்பளம் அவருக்கு அது ஒத்து வராது போல இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். தட்ஸ் அது ஒரு சுயமான ஒரு விஷயம். அது தமிழக பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போக போகிறதாகவும் படிப்புக்காக போகிறதாகவும் அவருடைய இடத்துக்கு வேற ஒரு தலைவரை வந்து நியமிக்க போகிறதாகவும் அப்படிலாம் பல்வேறு பேச்சுருது. இது வந்து தலைவர் வந்து படிக்க போகிறது, அரசியல் படிப்புக்காக போகிறது அவர் தனிப்பட்ட விஷயம் கண்டிப்பாக. ஏன்னா அவர் படிப்பார் என்பேன்னா அவர் அந்த படிப்பிலே இருக்கிறனால அது போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு தலைவர் வந்தால் அவர் நியமிச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குமே தவிர அது வந்து இப்போ அதுக்காக வந்து திரு நட்டா அவர்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ண இருக்கணும். ஏன்னா இப்படி போனாலும் வெளியே போனாலும் அவர்கிட்ட அவர் தேசிய தலைவர் சைன் பண்ணால் மட்டும்தான் இவர் போக முடியும். ஆமாம், அந்த சூழல் தான் இருக்குது. இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிகிற சூழலுக்குள்ளே போயிட்டு வந்துட முடியுமா? அப்படி போகக்கூடிய இருக்கா? இல்லை, அது அவங்க பேசியிருப்பாங்கள்ல. தலைவரும் நட்டாஜியும் பேசியிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பேசியிருக்கும்போது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது நடக்கும். அது பாஜகவில் பல பேர் இங்கேருந்து வெளியே போகிறாங்க, உள்ளே வர்றாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட வெளியே போகிறவங்க வந்து கட்சியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. உள்ளே இருக்கிறது வந்து நிறைய எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தெரியும் அப்படின்னு நிறைய ஆடியோ ரிலீஸ் பண்ணுற பிரச்சனைகள் எடுக்கிறது நல்லாவா இருக்குது இதெல்லாம்? ஏங்க இந்த கேள்வி கேட்கறதே வந்து ஒரு அபத்தமா இருக்கு. 10 பேர் வருவாங்க, 10 பேர் போவாங்க. இது என்ன பாஜக மட்டும்தான் நடக்குதா? திமுக எவனும் போலியா? அதிமுக எவனும் போலியா? இல்ல உங்க கட்சியில வந்தா மட்டும் தானே ரொம்ப பிரபலமா வெளியே பேசப்படுது. அங்க கட்சியில இருக்கு, அத வந்து வெளியே வரல. இங்க போறவங்க சில பேர் போறாங்க, வருவாங்க. இது நம்பி போறவங்களை நம்பிலாம் இல்ல சார். நாங்க இது வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி. இந்த கட்சி அழகா போயிட்டு இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் உங்க வெற்றி இல்லை, பெருசா சொல்லப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட திரு அண்ணாமலை அவர்களே வந்து ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? அங்க பணம் கொடுத்துட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றது, கள்ள ஓட்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சாங்க. நிறைய பேர் ஓட்டர் லிஸ்டே இல்ல, தூக்கிட்டாங்க. 2026 எந்த நம்பிக்கையில ஜெயிக்க போறீங்க? எப்படி சொல்றீங்க நம்பிக்கை ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு? ஏங்க ஒரு தடவை தோத்துட்டோம்னா 2 தடவை தோத்துட்டோம்னா ஜெயிக்க கூடாது என்ன ரூல் இருக்கா? எப்படி கேட்கணும்? ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல? இப்ப நம்ம ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? இப்ப நான் இந்த ஜெயிச்சிருக்கேன், இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆமா. அப்ப நீங்க எதை வச்சு சொல்லுவீங்கன்னு கேட்கறேன். கண்டிப்பா வந்து எங்க மோடியை வச்சு நாங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க? பாராளுமன்றத்துல இப்ப நடந்த நிகழ்ச்சி பாத்தீங்களா? அவர் பேசின பேச்சுக்கு ஒவ்வொருத்தர் எம்பிங்க எல்லாம் வெளில ஓட்டாங்க பாத்தீங்களா? எதிர்கட்சி எம்பி. ஆமா, எதிர்கட்சி எம்பி தான். கேட்க விருப்பம் எல்லாம் போறாங்க. நீங்க உங்களோட கருத்துங்க அது இல்ல, அது மிகையாகாது. இவர் பேசும் பேச்சுக்கு அவங்களால என்ன பதில் சொல்லணும் தெரியாம வெளியில போயிட்டாங்க. இதான் நடந்தது. ராகுல் காந்தியை பத்தி ஒரு குழந்தைன்னு அவர் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான உள்ள ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டார். அதுக்கு ராகுல் வந்து அவருடைய ரியாக்ஷனை பாருங்க. ஐயோ பாவமேன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவரும் ஓடிட்டு இருக்கணும், வெளியில ஓடாம உட்காந்துட்டு இருக்காரு. மொத்தமா ஓடிடுவாங்க சார். இந்த கவர்மெண்ட்டே இந்த இப்ப 26ல இந்த கவர்மெண்ட் போய் கண்டிப்பாக எங்க ஆட்சி வரும்ன்றது நம்பிக்கையோட நான் சொல்றேன் சார். இப்படி அவ்வளவு நம்பிக்கை சொல்றீங்க? திமுக அதிமுக திமுக வந்து எத்தனை ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன சீடி என்னென்ன விஷயங்கள் உள்ள வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் சார். உங்களுக்கு எல்லாம் எல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்க போகுது. இன்னும் 1.5 வருஷத்துல எல்லா விஷயங்களும் வர போகுது. மக்கள் தெரிய போறாங்க, விரட்டி அடிக்க போறாங்க. கண்டிப்பா பாஜக வருங்க. தமிழக பாஜக இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட போவதா ஒரு செய்தி வருது, உண்மையா? இருக்க வாய்ப்புகள் இருக்கும், அது எப்பவுமே இருக்கும். ஏன்னா நீங்க மோடி ஐயாவை பத்தி நம்ம சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை நிறைய பேரை ஒரு பொலிட்டிக்கல்ல மெயின் ஆட்களாக ஆக்கணுன்றது அவர் மைண்டில் திட்டமிட்டிருக்கார். அது ஒரு திட்டமிட்ட செயல் தான். அதில் பாருங்கள், நிறைய கவர்னர்ஸாக ஆக்கியிருக்காங்க. நிறைய பேர் கவர்னர்ஸாக இப்போ இந்த 2 வருஷமாக இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, தமிழர்களுடைய அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய சித்தாந்தங்கள் இந்தியா முழுக்க ஆளக்கூடிய ஏற்பதாக இருக்கும் என்பது அவருடைய கருத்து.
அவருடைய எண்ணங்கள். ஏன்னா தமிழன்ஸ் திராவிட திராவிட தமிழன்ஸ் ஆர் பெஸ்ட். திராவிடன் சொல்ல இல்ல நான் தமிழன் இல்ல அதான் இப்ப திராவிட சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் திமுக அதிமுக என்ன சொல்றாங்க, இப்ப அதிமுக கூட என்ன சொல்றாங்க, அவரெல்லாம் பேசும் இங்க வரும்போது வேஷ்டி சட்டை கட்டுவாரு, திருக்குறள் பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு. ஆனா வந்து தமிழர்கள் சொன்னா தேவையான நிதி கொடுக்க மாட்டாரு. இவ்வளவு தூரம் வந்தா தூத்துக்குடியில அவ்வளவு மழை பெஞ்சது, பெரிய வெள்ளம் வந்தது, ஒருத்தர் இத்தனை பேர் போனாங்க, செத்து போனாங்க, ஒருத்தர் கூட வந்து பார்க்கல, ஏன் இதுக்கும் கூட கேட்கல. பக்கத்துல ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னா கேட்கல, பாஜக நடக்குதுன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலம் நடக்குன்னா கேட்கிறாரு. அப்படிலாம் கடுமையான குற்றச்சாட்டுகள் சார். வைக்கிறாங்களே. குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருப்பாங்க சார். ஏன்னா அவங்க ஆளும் கட்சியா இருக்காங்க. குற்றச்சாட்டு இருக்கு. அதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்க இருக்கோம். அதை அவங்க வைக்க வேணாம் நாங்க சொல்ல முடியாது. அவங்க குற்றச்சாட்டு இருப்பாங்க. ஆனாலும் மோடி ஐயா கொடுக்கக்கூடிய சலுகைகளை இவங்க பேரை வச்சுட்டு இவங்களுடைய பேரை ஸ்டிக்கரை ஒட்டிட்டு நிறைய விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க என்பது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு மக்களுக்கு இல்ல யாரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க? இப்ப இருக்கிற ஆளும் கட்சி திமுக. மோடி ஐயா கொடுக்குற திட்டங்களை தாங்க தான் கொடுக்குறோன்ற மாதிரி அதை பிரதிபலன் பண்ணிட்டு அதை வந்து பெரிய அளவுக்கு அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் இது எப்படி வந்தது, மத்திய அரசு என்னென்ன கொடுக்கப்பட்டது. ஏன்னா மத்திய அரசு கொடுக்கறது மறைச்சு தான் கொடுக்கல, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் இது தரேன், இதுக்கு மேலே தரேன், இதுக்கு கம்மியாக இருந்தால் வந்து வாங்கிக்கோ தான் அவங்களுடைய டாமினேஷன், அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. அதை நம்ம வந்து வேற மாதிரி இவங்க பயன்படுத்தி இந்த ஆட்சி வந்து பயன்படுத்தி சொல்கிறாங்க தான் என் கருத்து. இது நீங்கள் சினிமா துறையும் சார்ந்திருக்கனால இந்த நான் கேள்வி, தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பர்டிகுலர் சாரார், குறிப்பாக திமுக சார்ந்தவர்களுடைய, திரு உதயநிதி அவர்கள் சார்ந்தவர்களுடைய அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் பெரிய குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. தமிழக பாஜக இல்லைன்னா கூட மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒளி பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில் இந்த மாதிரி தகவல்கள் அங்கே வருதா? அதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை, இது வந்து ஒரு சினிமாக்காரனா நாங்களே சொல்கிறோம் வச்சுங்களேன். இங்கே சினிமா ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தேட்டரிக்கல் கிடையாது. தேட்டரிக்கெல்லாம் ஆளும் கட்சிகிட்ட இருக்குது. ஒரு தேட்டரை ரிலீஸ் பண்ணோம்னா ஆளும் கட்சிக்கிட்ட இருக்குது. இவங்க கிட்ட போராடி ஒரு படத்தை ஜெயிக்கிறது இப்போ சாத்தியம் இல்லை, இந்த ஆட்சியில் சாத்தியமே இல்லை. ஸோ தயாரிப்பாளர்கள் பொறுத்தவரை ஒரு கஷ்டமான காலம் இது. இதில் சில தயாரிப்பாளர்கள் அவங்களோட சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. தவிர இந்த திரைப்படத்துறைக்கு இந்த ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போது நீங்கள் திரைத்துறை இருக்க மியூசிக்கும் பண்ணுறீங்க, அதே போல் வந்து இந்த ஃபீல்டுலேயும் இருக்கிறீங்க, கட்சியிலையும் இருக்கக்கூடிய அந்த இதே சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கேன். நான் என்ன கேட்க விரும்புனா, பாஜகவுக்கு வந்து குறிப்பாக ஏதாவது ஒரு சாமி படமோ அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தங்களோ பேசுனா அது வந்து உடனடியாக வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்குது பாஜக. ஆப்போசிட் கருத்தை பேசுனா, இது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இறை சார்ந்தக்கூடிய சிந்தனைகள், இப்போ வழிபாடு சார்ந்திருக்கக்கூடிய ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து அதற்கு திராவிட சித்தாந்தங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த போக்கு எப்படி இருக்கு சார்? கடவுளையும் அதாவது நம்மளுடைய இந்துக்களின் சித்தாந்தங்களையும் கொச்சைப்படுத்துவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பேசிக். இது எந்த மதத்தோடதையும் ஏற்றுக்க முடியாது, யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அது கிறிஸ்துவமாக இருக்கட்டும், இஸ்லாமியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த மத கோட்பாடுகளை யார் அதை மீறி அதை பண்ணுறாங்களோ அதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற இப்போ இந்த திராவிடம் இதை ஒட்டி உள்ள நிறைய இப்போ ஒரு வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்து மக்களை வந்து ஒரு தீயவர்கள் மாதிரி அதை சித்தரித்து அவர்களால் நிறைய வந்து பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு தகவலை வந்து படங்களில் நிறைய வர ஆரம்பிக்குது. இப்போ இருக்கிற இந்த இந்த சுச்சுவேஷனில் வர ஆரம்பிக்குது. இந்த சிந்தனைகளை வரும் டைரக்டர்கள் தான் அவங்க தான் அதை மாற்றணும். ஏன்னா இப்போ வந்து திமுகவுக்கு கைக்கூலிகள் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. ஏன் வந்து ஒரு பசுமாடை அறுக்கணும், ஒரு பசுமாடை வந்து அது துண்டமாக அறுத்து போடணும், ஒரு இந்த மாதிரி காட்சிகளை கடவுளை வந்து திட்டணும், கடவுளை வந்து அந்த கடவுள் பொம்மைகளை வந்து கடவுளுடைய சிற்பங்களை வந்து அசிங்கப்படுத்தணும், இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ், அது குறிப்பிட்ட சில டைரக்டர்ஸ் வந்து அதை கொண்டு வராங்க. அதுக்காக எப்பவுமே இரும்பு கரம் நீட்டி இந்த இந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் தான் பாஜக இருக்கும். அதனால தான் நேற்று வந்து ராகுல் அவர்கள் பேசுகின்ற போது கூட, நேற்றில் இந்த நாள் பேசுகின்ற போது ராகுல் காந்தி பேசுகின்ற போது பிரதமர் எந்திரிச்சு உடனே அதுக்கு மறுப்பு தெரிவித்தார். அதுக்கு
இருக்கலாம். அது நானும் பார்த்தேன். ம். அது அந்த சிவனுடைய இதை எடுத்து படத்துக்கு எடுத்து அந்த காட்டி அபயமுத்திரை எடுத்து. பேசினாரு. ம். அவர் எதுக்கு அதை சம்மந்தப்படுத்துறாரு என்பதே புரியவில்லை. ம். ஆனா அதுக்கு மோடி ஐயா வந்து ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னாரு. 98 மார்க்கு எடுத்த நான் பாஸ் ஆயிட்டேன்னு பேசிட்டு இருந்தாராம். ஆனா அது 98 100க்கு 98 இல்ல. 500க்கு சொச்சத்துக்கு 98 543 ஏதோ 98 சொல்லும்பொழுது, அங்கு அவங்களுடைய நிலைமை அப்பயே புரிஞ்சிடுச்சு. அப்பயே அந்த ராகுலுடைய அதோடைய முகபாவனை நீங்க பார்க்கணுமே. தா அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்த போய் அங்க ஏன் பேசணும்ன்றத அவர் அப்பயே தெரிவிச்சுட்டு, அதுக்கு மோடி ஐயா கரெக்ட்டா அத தெரிவிச்சுட்டாரு என்ன பொறுத்தவரைக்கும். இல்ல இப்ப வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னன்னா, ராகுல் காந்தி பேசப்பட்டது வந்து ராகுல் காந்தி வந்து ரொம்ப கர்ஜிச்சு பேசினோம். திரு மோடி அவர்கள் பேசுகின்ற போது ரொம்ப அதுக்கு அவ்வளோ பேசல, பதில் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சார், ஒரு image. எப்பயுமே சார் ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய வாய்ஸோட பேச மாட்டாங்க சார். அதுதான் சார் மோடி ஐயாவோட அனுபவம். ம். இவங்க அனுபவம் இல்லாதவங்க. ராகுலுக்கு அனுபவம் இல்ல. அவருக்கு மோடிக்கு அனுபவம் இருக்கு. அதிகாரம் இருந்தும் அவங்க சத்தமா பேசலாம். ஆனா பேசல. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அதுக்கு தக்க பதிலடி கொடுத்தாருல. அதனால தான் குழந்தை பையங்கிறாரோ? ஆமா, பின்ன என்ன யோசிச்சு பாருங்க. கரெக்டான பதிலடி கொடுத்தாருல. கண்ணால பாத்தீங்களா? ம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாமகவோட கூட்டணியில் இருக்கு. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு 100% எங்க கிட்ட தான். எப்படி சொல்றீங்க? ஏங்க, நாங்க 30 மினிஸ்டர் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒரு விசா தரல. ம். ஆனா நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். ம். இந்த வேலைக்காக எங்களுக்கு கிடைக்குங்க எங்களுக்கு. அவங்க வந்து நீங்களே சொல்றீங்க, அவங்க வந்து இத்தனை காசு குடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, இத்தனை 30 அமைச்சர்கள் போறாங்கறீங்க. ஆமா. எம்எல்ஏ பொண்ணு. ஆமா. இதையும் தாண்டி நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு ஏன்னா எங்களுடைய கொள்கைகள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த கொள்கைக்காக கண்டிப்பா நாங்க ஜெயிப்போங்க. நீங்க பாருங்க. சமாதானப்படுத்திக்கலாம். அது சமாதானம் நினைக்காதீங்க. ம். நாங்க போராடிட்டு இருக்கோம். நாங்க போராளிகள் நாங்க இப்போ. மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. குமுதம்.com நேயர்களுக்கு இந்த அரசியல் பயணத்தில் நான் முதன்முறையாக குமுதம்.comல் ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.